ஒரு வசனத்தை நாம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசியுங்கள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா என்று சொல்லி கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. எங்களை கூடி வர பண்ணின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் எங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நீர் அங்கீகரித்தீர் ஆண்டவரே. இப்பொழுது நீர் என்னோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம், உடைய வசனத்தை அனுப்புகிறதான ஒரு நேரம், எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு தேவையானதான வசனத்தை அனுப்புகிறதான ஒரு நேரம். இப்பொழுதும் இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைவிடுவீராக, வசனத்தை அனுப்புவீராக, மகிமையினால் நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா என்று சொல்லி உன்னத பாட்டின் புஸ்தகம் முழுக்க முழுக்க புதிய ஏற்பாட்டு சபையை குறித்து மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இருக்கிறதான காரியங்களை ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த உன்னத பாட்டு முழுக்க நம்ம அப்படி தான் பார்க்கணும். அது புறஜாதி சபை, அதாவது நம்மை குறித்தும் இயேசு கிறிஸ்துக்கு உள்ளதான ஒரு ரிலேஷன்ஷிப் குறித்தும் இங்கே சொல்லப்படுகிறது. இதில் குறிப்பாக நம்ம ரூபவதி என்கிறதான தலைப்பில் ஏற்கனவே சில செய்திகளை நாம் பார்த்துருக்கிறோம். இன்றைக்கி இந்த ஒரு வசனம் இதை வாசிட்டு இருக்கும்போது, என் பிரியமே என்று சொல்லி ஆண்டவர் கூப்பிடுகிறார். சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், என் பிரியமே அப்படின்னு சொல்லி. இது ஒரு வேளை கேட்கறதுக்கு ஒரு சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் வேதத்தை வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கர்த்தர் பிரியம்னு சொன்னதில்லை. எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் தனக்கு பிரியம்னு சொன்னதில்லை. ஆண்டவர் இந்த பிரியப்பட்டு என் பிரியமே அப்படின்னு கூப்பிட்றாருன்னா அந்த சபைக்கிட்ட ஏதோ ஒரு குவாலிட்டி இருக்குது. குவாலிட்டி இல்லாமல் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், அப்படி கூப்பிட மாட்டார். இந்த உன்னத பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய எருசலேம் குமாரத்திகள் இருக்கிறாங்க. அதாவது நிறைய சபைகள் இருக்கிறது. எல்லா சபையையும் பார்த்து கர்த்தர் என்ன சொல்லவில்லை, என் பிரியமே என்று சொல்லவில்லை. ஒரே ஒரு மணவாட்டியை பார்த்து மாத்திரம் கர்த்தர் சொல்கிறாரு, என் பிரியமே என்று சொல்லி. அப்போ இந்த மணவாட்டி சபைக்குரிய குணாதிசயம், பிரியப்படுகிறதான அனுபவம், மணவாளன் இடத்துல பிரியமாக இருக்கிறதான நோக்கம். மணவாளனும் மணவாட்டியும் இருக்கலாம், ஆனால் பிரியமாக இருக்கிறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் கேட்டால் சொல்லுவாங்க, ஏதோ குடும்பம் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிம்பாங்க. காரணம் என்ன, குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், எல்லாமே இருக்குது, ஆனால் பிரியம் இருக்கிறதா? இன்றைக்கும் நிறைய சபைகளுக்கும் தேவனுக்கும் நடுவில் அப்படி தான் இருக்குது ரிலேஷன்ஷிப். சபைகள் இருக்கிறது, தேவனை ஆராதிக்கிறோம், கூட்டம் வருது, எல்லாம் இருக்குது, ஆனால் சபை தேவன் மேல் பிரியமாக இருக்கிறதா? அந்த சபையினிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறாரா? அதாவது ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கடமைக்காக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி சிலரை வந்து வேலைக்கு வச்சுருப்பாங்க. ஏங்க இவர் என்ன, இவரால் ஒரு பிரயோஜனமே இல்லையே, ஏன் இவரை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, இல்லைங்க அவர் அவங்க அப்பா காலத்திலேருந்து அவங்க இருக்கிறாங்க, அவங்க அப்பாலாம் ரொம்ப நல்ல மனுஷன், அவர் முகத்தை பார்த்துட்டு என்ன செய்கிறோம், இவர் நம்ம ஒரு சம்பளத்தை கொடுத்து விட்றோம். இந்த பையன் கொஞ்சம் சரியில்லை தான், இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவங்க அப்பா அவங்க தாத்தாலாம் நம்மக்கிட்ட காலகாலமாக உழைச்சாங்க. அந்த மாதிரி நிறைய சபைகள் இப்பொழுது அப்படி இருக்கிறது. நிறைய சபைகளை குறித்து, சபைனா நம்மளே சொல்கிறேன், சபையை குறித்து ஆண்டவர் ஒரு காலத்தில் அந்த சபைகள் தேவனுக்கு பிரியமாக இருந்தது உண்மை. அந்த காலத்தில் ஊழியர்கள் அசைத்தது உண்மை. அவங்க தாத்தா காலத்தில், அவங்க அப்பா காலத்திலலாம் சபைகள் தேவனுடைய இருதயத்தை அசைத்து கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாக இருந்தது உண்மை. ஆனால் அந்த பிரியம் இப்பொழுது இருக்கிறதா? தாவீதின் மேலே கர்த்தர் பிரியமாக இருந்தார், ஆனால் அந்த பிரியம் சாலமோன் மேலே இருந்ததா? சாலமோன் கிட்ட இருந்த பிரியம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் கடைசியாக அதே சாலமோன் வம்சத்தில் தான் மனாசேன்னு ஒரு ராஜா வரான். அவன் மேல் கர்த்தர் என்னவாக இருக்கவில்லை, பிரியமாக இருக்கவில்லை. ஆனால் ராஜ்யபாரம் இருக்கிறது. காரணம், அது தாவீதினுடைய ராஜ்யபாரம், ஒரு பார்ட் இருக்கணும்னு சொல்றார் கர்த்தர். அதே மாதிரி தான் சபைகள் இருக்கிறது, நாம் இருக்கிறோம், கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருக்கிறாரா, இல்லை நம்ம இருக்கிறோமா? சபை இருக்கு, ஆனால் கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரான்றதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம அதான் பார்க்க போகிறோம். இந்த தேவன் பிரியம் என்று சொல்லி ஒரு ஆட்களை பார்த்து ஒரு சிலரை சொல்லி இருக்கிறார். அவங்கள ஏன் கர்த்தர் பிரியப்பட்டாரு, சபை என்ன செய்தால் அந்த பிரியத்துக்குள்ளே வரும் அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த சபையை பார்த்து கர்த்தர் ஏன் பிரியப்பட்டார், இந்த சபை எங்கே இருக்கிறது, எதனால் கர்த்தர் அந்த சபையின் மேல் பிரியமாக இருக்கிறார் என்று சொன்னால்,
அடுத்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அதே 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்கள். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. இந்த சபை மேலே ஏன் கர்த்தருக்கு இவ்வளோ பிரியம்? ஏன் இந்த சபையை கர்த்தர் இந்த மணவாட்டியை பார்த்து என் பிரியமேன்னு சொல்கிறாருன்னா, அதனுடைய பொசிஷன், அது இருக்கிற இடம், அந்த இடம்தான் கர்த்தரை பிரியப்பட வைக்கிறது. சில இடத்துல தான் பிரியமாக பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வஸ்தியும் இருக்கிறாங்க, எஸ்தரும் இருக்கிறாங்க. எஸ்தர் இருந்த இடம் வேறு, வஸ்தி இருந்த இடம் வேறு. வஸ்தி இருந்த இடத்துல வஸ்தியை கர்த்தர் ரொம்ப ராஜா பிரியமாக பார்த்தார், ரொம்ப பிரியமாக பார்த்தார். ஆனால் அந்த இடத்தில் இருக்கிற வஸ்தி ராஜாவுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளவில்லை. ஆனால் அந்த இடத்தில், அந்த ஸ்தானத்தில், ராஜகுமாரி என்கிற ஸ்தானத்தில் இல்லாத எஸ்தர், அவளுக்குள்ள ஒரு குணாதிசயம் இருக்கிறது. ராஜாவுக்கு பிரியமாய் நடக்கிற குணாதிசயம் ஒன்று இருக்கிறது. வஸ்திக்கு இல்லாத குணாதிசயம் யாருக்கு இருக்குது? எஸ்தருக்கு இருக்கிறது. அந்த ஸ்தானத்துக்கு எஸ்தர் வரும்போது தான் அந்த பிரியத்தை ராஜாவால் புரிந்து கொள்ள முடிகிறது. எஸ்தர் இங்கே இருக்கிற வரைக்கும் அவளை பற்றி எல்லாரும் மாதிரி அவளுக்காக செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆள் தான். எல்லாரும் மாதிரி அவளும் சுத்திகரிக்கப்பட்டாள், எல்லாம் உண்மைதான். ஆனால் ஒரு இடம் வருகிறது, அந்த இடம் வரும்போது அவளை கொண்டு போய் ராஜாவின் இடத்துல விடுகிறார்கள். அப்போ ராஜாவுக்கு அருகாமையில் அந்த இடத்திற்கு அவள் வந்தபோது ராஜாவுக்கு தெரிகிறது, இவள் வெறும் அழகு மாத்திரமல்ல, இவள் எனக்கு பிரியமாய் நடக்கக்கூடியவள். வசனம் சொல்லுகிறது, ராஜா தன்னுடைய கிரீடத்தை எடுத்து, ராஜகுமாரத்துக்குரிய கிரீடத்தை அவள் தலையிலே வைத்து அவளை ராஜகுமாரத்தையை அனௌன்ஸ் பண்ணினான். அப்போ அந்த இடம் ரொம்ப முக்கியம். நம்ம எங்கே இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். நாம் இருக்கிறோமா? ஆனால் எங்கே இருக்கிறோம்? ராஜாவுக்கு பிரியமான இடத்துல இருக்கிறோமா? அந்த இடத்தை பார்த்து அவர் அழகா சொல்றாரு, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கி இருக்கிற புறாவே. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி கண்மலை என்பது ஆண்டவரை குறிக்கிறது. ஆண்டவரிடத்துல ஒரு மறைவான பகுதி இருக்கிறது. அந்த மறைவான பகுதியில் இருக்கக்கூடியதான அந்த மணவாட்டியை தான் கர்த்தர் பிரியமாய் பார்க்கிறார். நல்ல கவனிங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்முடைய வீட்டில் நிறைய அறைகள் இருக்கிறது. ஹால் இருக்கு, பால்கனி இருக்கு, போர்ச்சிகோ இருக்கு, கிச்சன் இருக்கு, பாத்ரூம் இருக்கு, எல்லா இடமும் இருக்கு. ஆனால் மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் ஒரு இடம் இருக்கிறது. மணவாளனும் மணவாட்டிக்கு மட்டுமான ஒரு இடம் இருக்கிறது. அது கணவனும் மனைவியும் உட்கார்ந்து பேசி அவர்கள் அந்யோன்யமாக இருக்கக்கூடியதான ஒரு இடம் இருக்கிறது. அதை ராஜாக்கள் காலத்தில் அந்த புறம் வாங்க, நம்ம காலத்தில் பெட்ரூம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பெட்ரூம்குள்ள உட்கார்ந்து கணவனும் மனைவியும் பேசக்கூடியதான அந்த ஒரு இன்டிமேஷன், அந்த ஒரு அவங்களுக்குள்ள இருக்கிற ஐக்கியம், அந்த அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெருக்கம் ஒரு ஹாலில் இருக்கும் போதோ அல்லது பப்ளிக் பிளேஸில் இருக்கும் போதோ இருக்காது. அது கொஞ்சம் என்ன சொல்லணும், ஒரு டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மற்றவங்க இதில் நம்ம என்ன செய்வோம், மெயின்டைன் பண்ணுவோம். அதே அவங்க ரெண்டு பேரும் ஒரு அறைக்குள்ள இருக்கும் பொழுது அவர்களுக்குள்ள பேசுகிற பேச்சும் அவர்களுக்குள்ள பழகிற பழக்கமும் வேற மாதிரி இருக்கும், இன்னும் நெருக்கமாக. அப்போ அந்த இடம் ரெண்டு பேருக்குள்ள நெருக்கத்தை உண்டாக்குகிறது. அந்த இடம் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. அந்த இடத்துக்கு வந்தாதான் அந்த மனைவி இடத்துல அவன் நெருக்கமாக இருக்க முடியும். மற்ற இடத்துல இருக்கும் போது மனைவி தான், ஆனாலும் கூட அவனுக்கும் மனைவிக்கு நடுவில் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கும். மற்றவங்க பார்க்குறாங்க, அங்கே உட்காந்துருக்காங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, ஒரு மரியாதை நிமித்தமாக நாம் ஒரு டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணுவோம். அப்போ அந்த இடம் என்பது ரொம்ப முக்கியம். எல்லா இடமும் இருக்கு, ஆனால் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற இடம் ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி தான் கண்மலை இருக்கிறது, மலை இருக்கிறது. ஆனால் அந்த மலையின் இடத்துல ஒரு வெடிப்பு இருக்கிறது. அந்த வெடிப்புக்குள் இருக்கும் போதுதான் மணவாளன் மணவனிடத்துல பிரியமாக இருக்கிறார். நான் தேவனிடத்துல இருக்கிறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறேன், நானும் ஆவிக்குரியவங்க தான், நாங்களும் சர்ச்சுக்கு வரோம், 10 வருஷம் 20 வருஷமா இருக்கிறோம், உண்மைதான், சபையில் இருக்கிறோம், நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த இடத்துல இருக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கும் தேவனுக்கும் எவ்வளவு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இப்போ இஸ்ரவேலில் நாம் பார்க்கிறோம், 6 லட்சம் புருஷர்கள் இருந்தார்கள். இந்த 6 லட்சம் புருஷர்களில் மோசையும் ஆரோனும் வித்தியாசம், அவங்க வேறு பிரிக்கப்பட்டவர்கள். மோசையும் ஆரோனிலும் மோசே கொஞ்சம் விசேஷம். அவன் மலைக்கு மேலே ஒரு இடத்துல வரணும். கொஞ்ச நாள் கழிச்சு கர்த்தர் இன்னும் கொஞ்சம் பேரை செலக்ட் பண்றாரு, 70 பேர் வாங்க அப்படிங்கிறார். ஆனால் மோசையை மட்டும் அந்த மலையை தாண்டி கண்மலைங்கிற வெடிப்புகளை கொண்டு போய் வச்சு தன் கரத்தால் மூடுகிறார். ஏன்? என்னிடத்தில் ஒரு ஸ்தானம் உண்டு, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு இடம் உண்டு,
அந்த ஸ்தானத்துக்கு நீ வரும்போது உன்மேல் இருக்கிற என் பிரியம் மற்றவர்களை பார்க்கிலும் அதிகமாக இருக்கும். கர்த்தர் அந்த ஆவிக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட எங்கிட்ட எதிர்பார்க்கிறார். நான் எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது பணக்காரர்கள் ஆவதற்காக அல்ல. இயேசுவை ஏற்றுக்காமே நீங்கள் பணக்காரா இல்லை நான் சொல்வேன். நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டது இந்த உலகத்திலேயே மிகப்பெரியதான பேர் புகழ் பெற்ற ஒரு ஆளாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. அப்படி ஒரு அவசியம் இல்லை. இயேசுவை ஏற்றுக்காமையும் நீங்கள் பேர் புகழாக இருக்கலாம். நல்லவனாக இருந்தாலும் பேர் என்ன செஞ்சிடும் வந்துடும், கெட்டவனாக இருந்தாலும் பேர் வந்துடும். ஆனால் நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டுவதற்கு என்ன காரணம்? நாம் ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம்? உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அவருடைய வலதுபுறத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் இருக்கு. அது எந்த அளவுக்கு கொண்டு போகும் அப்படின்னா, அவருக்கு அவர் வாயிலிருந்து நம்மை பார்த்து பிரியமே என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு நாம் போகணும். மலையின் அனுபவம் என்பது ஒன்று, அந்த மலையை தாண்டி கண்மலையின் வெடிப்பு என்பது ஒன்று. அங்க போய் உட்கார வச்சுக்கிறார். அந்த இடத்துக்கு, அந்த ஸ்தானத்துக்கு, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு ஒரு சபை வரும்போது அந்த சபை தான் கர்த்தருடைய மனவாட்டி சபையாக மாறுது. நம்முடைய சபை அந்த இடத்திற்கு வரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருங்க. இங்க வந்தது எதுக்காக? உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்காக தான் வந்தோம். அப்ப எங்களுக்கு இந்த உலக ஆசீர்வாதங்கள்லாம் இல்லையா? இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் இல்லைன்னே ஆண்டவர் சொல்ல. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நோ மேட்டர், பீனட்ஸ் மாதிரி. ஒருத்தனை அப்படிங்கிறதுக்குள்ள ராஜாவாக்கி விட்டுருவார், ஒருத்தனை அப்படிங்கிறதுக்குள்ள புள்ளிமையை விட்டுருவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி இருக்கு பாருங்களேன். மோசேக்கு 40 வருஷம் வேணும் அந்த வளர்ச்சி அடைஞ்சு அவன் நல்லவன்னு பேர் வாங்கி, பிரியமானவனே, என் இருதயத்துக்கு ஏற்றவனே, முகமுகமாக என்னை சந்திக்கிறவனேன்றதுக்கு அவன் எங்கே வரணும்? 40 வருஷம் வேணும். இது ஒரே நாளில் நடக்காது பாருங்க. அப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்கள் சபைக்கு உங்களை வர வச்சு இந்த மாதிரி ஒரு சத்தியத்துக்குள்ள ஏன் நடத்திக்கிட்டே இருக்கிறோம்? நம் சபையில் இருக்கிற அத்தனை பேருமே கண்மலையின் வெடிப்பில் இருக்கிற புறாவாக மாற வேண்டும். நம்ம சபையில் இருக்கிற அத்தனை பேருமே ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய உச்சத்துக்கு வரணும். அல்லேலூயா. நீங்க எல்லாரையும் போலவும் 2021 எப்படி இருக்கும்? அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, தங்கம் கொட்டுமா, வெள்ளி கொட்டுமா, எது வேணா கொட்டிட்டு போகுது. சொல்லாம கொட்டினாலும் சந்தோஷம்தான், சொல்லி கொட்டினாலும் சந்தோஷம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள்லாம் எதுவுமே உங்களுக்கு சொல்லலை. திடீர்னு உங்கள் வீட்டு வாசலில் தங்கம் கொட்டி இருக்கு, கதவை திறந்தா 1ஆம் தேதி காலையில் என்ன பண்ணிடுவீங்க? பாஸ்டர் சொல்லலை, இந்த தங்கம் நமக்குரியதல்ல, ஆகவே இதை நம்ம ஒதுக்கி வைத்து விட்டு அப்படியே போவீங்க? அப்படியே அள்ளி உள்ளே போட்டு கதவை சாத்தி 2 நாளைக்கு வெளியே வர மாட்டோம். இது யார்தான் இருக்குமோ, என்னவா இருக்குமோ. ஆசீர்வாதம் எப்படி வந்தாலும் விட போகிறதில்ல நம்ம. அதை உங்களுக்கு எதுக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும்? அது தானா வரும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அதில் எந்த மாற்று கருத்தும் கர்த்தர் சொல்லலை. உங்கள் உண்மைக்கு தக்கதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன செய்ய போறாரு? நான் சொல்லுவேன், ஒரு உலக பிரகாரமான மனுஷன் உண்மையுள்ளனா இருந்தாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஒரு கள்ளத்தராசு இல்லாமல் ஒருத்தன் கரெக்டாக வியாபாரம் பண்ணட்டும், கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஒரு உலக பிரகாரமான மனுஷன், தேவனை அறியாத மனுஷன் தன் தாய் தகப்பன வயசான காலத்தில் கரெக்டாக கனம் பண்ணட்டும், கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஒரு லஞ்சம் வாங்காத அதிகாரி, தேவனை அறியாத மனுஷனாக இருக்கட்டும், அவருக்குரிய பேர் புகழை கர்த்தர் அவருக்கு கொடுக்கிறார். தேவன் யாரையுமே கைவிடுகிறதல்ல, அவர் பாரபட்சம் பார்க்காதவர். அப்படி இருக்கும்போது நீங்களும் நானும் எதற்காக இந்த சபைக்கு வந்தோம்? இந்த ஆசீர்வாதத்தை பற்றி இது தானா வந்துடும். உங்களை என்னையும் ஆண்டவர் ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு வர விரும்புகிறார். 10 வருஷமா வந்துகிட்டு இருக்கிறோம், 7 வருஷமா வந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு 15 வருஷம் ஆகும்போது அவர்கள் எங்கே இருக்கணும் தெரியுமா? கண்மலையின் வெடிப்பில் இருக்கிற புறாவாக ஒவ்வொரு விசுவாசியும் இருக்கணும். ஒவ்வொரு ஆவிக்குரியவனும் கண்மலை வெடிப்பில் இருக்கிற புறாவா இருக்கணும். ஒவ்வொருத்தரோட கர்த்தர் பேசணும். நான் சபைக்கு போனேன், கர்த்தர் என் கூட பேசினார், அது வேற. என் வீட்டில் ஜப நேரத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். நான் தூங்கிட்டு இருந்தேன், கர்த்தர் எழுப்பி என்னை பார்த்து ஜெபம் பண்ணு, என் புறாவே, என் உத்தமியேன்னு கூப்பிட்டாரு. எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம சபையில் இருக்கிற அத்தனை பேரும் இப்படி ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்கு வந்துட்டா நம்முடைய சபை கிறிஸ்துவினுடைய மனவாட்டி சபையாய் மாறும். இந்த சபை வருகையில நிச்சயம் போகிறன்ற கான்ஃபிடென்ட் நம்ம அத்தனை பேருக்குமே வரும். அல்லேலூயா. இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? எந்த கண்மலைக்குள்ள இருக்கிறோம்? உபாகமத்தின் புஸ்தகம் சொல்லுது 32, 31 வாசிங்க பார்ப்போம். உபாகம் 32, 31 வாசிங்கள் பார்ப்போம். தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையை போல அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு கண்மலையும் இருக்குன்னு அர்த்தம். நம்முடைய சத்துருக்கள் இடத்துல என்ன இருக்குது? ஒரு கண்மலை இருக்கு. அவர்கள் தேடுகிற ஒரு கண்மலை இருக்கிறது.
நாம் தேடுகிற ஒரு கன்மலை இருக்கிறது. அந்த கன்மலையிலும் நீங்கள் இருக்கலாம். அவர்கள் அந்த கன்மலையில் தான் ஆசீர்வதிக்கப்படுறார்கள். நான் திருப்பி நல்லா சொல்றதை கேளுங்க. உலகத்தார் எப்படி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறாங்கன்னா, அவங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு கன்மலையும் இருக்கிறது. அந்த கன்மலை மேலேயும் நீங்க நிற்கலாம். அந்த கன்மலையோட ஆசீர்வாதத்தை நீங்களும் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம். இப்போ மலை உச்சிக்கு யாரை கூட்டிட்டு போனது? இயேசு கிறிஸ்துவை கூட்டிட்டு போறாங்க. அந்த மலை உச்சிக்கு கூட்டிட்டு போய் பிசாசு சொல்றா, என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு. அப்ப அந்த மலையிலேயே என்ன இருக்கு? ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அந்த மலைக்கு போனாலும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அவர்களும் அவருடைய வாழ்க்கையில ஒரு உச்சத்துக்கு வரும்போது அவர்களுக்கும் என்ன கிடைக்குது? அப்ப உலக பிரகாரமா இருக்கிறவங்களும் எதனால ஆசீர்வதிக்கப்படுறாங்க? அவங்க கண்மலை அவங்களையும் ஆசீர்வதிக்குது. அவங்க சில மலைகளுக்கு போறாங்க, அந்த மலைகளும் அவர்களை என்ன பண்ணுது? ஆசீர்வாதமா வச்சிருக்கு. அப்ப அந்த மலை மேல இருக்கிற ஆசீர்வாதத்துக்கும் நம்ம கண்மலை மேல இருக்கிற ஆசீர்வாதத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அதுதான் வித்தியாசம். இப்ப நாம எதை தேடுறோம்? அந்த மலையில என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்குதோ அதே ஆசீர்வாதத்தை இந்த மலை மேலையும் தேடுறோம். எந்த மலை மேல? நம்ம கண்மலை மேல தேடுறோம். அந்த கண்மலைக்கும் இந்த கண்மலைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அது கண்மலை, இது அடிக்கப்பட்ட கண்மலை. அந்த கண்மலைக்குள்ளே வெடிப்பு கிடையாது, இந்த கண்மலைக்குள்ளே வெடிப்பு இருக்கிறது. இங்கே போய் தங்கும் போதுதான் என் தேவனை நான் முகமுகமாக தரிசிக்கிறேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறேன். இப்ப நம்ம எதை தேடுறோம்? அங்க பாருங்க, அந்த மலையில இருக்கிறவங்களாம் பாருங்க, அவங்களாம் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்காங்க. அந்த உலகத்தார பாருங்க, அவன் உண்மை இல்லாதவனா இருக்கிறான், அவன் கடவுளோட எப்படி ஆசீர்வதிக்குது பாருங்க, கொட்டி கொடுக்குது பாருங்க. கொடுக்கட்டும், கொட்டி கொடுக்கட்டும், அள்ளி கொடுக்கட்டும், இல்ல புல்டோசர்ல அள்ளி போடட்டும், என்ன வேணாலும் செய்யட்டும். ஆனா அந்த கண்மலையை போல அல்ல என் கண்மலை அப்படின்னு நான் சொல்லல, என் சத்துருக்கள் சொல்லுகிறார்கள். உன்னையும் என்னையும் பார்க்கும்போது சத்துருக்கள் சொல்றான், நம்ம கிட்ட இவ்வளோ பணம் இருக்கு, அந்த பயலோர்கிட்ட பணம் இல்லை, ஆனா அவன் முகத்துல ஒரு சமாதானம் இருக்கு. நம்ம பிரச்சனை தான் அவனுக்கு இருக்கு. அவனுக்கு வந்த கொரோனா தான் நமக்கு வந்திருக்கு. அவனுக்கு ஏறின மாதிரியே தான் பெட்ரோல் விலை எனக்கும் ஏறி இருக்கு. அவனுக்கு ஏறின மாதிரி தான் பால் விலை எனக்கும் ஏறி இருக்கு. ஆனால் என்னிடத்தில் இல்லாத ஒன்று அவனிடத்தில் இருக்கிறது. என்ன தெரியுமா? அவன் தேவன் அந்த கண்மலை கொடுத்த சமாதானம் அவனிடத்தில் இருக்கிறது. அவன் முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அது அந்த வெடிப்புக்குள்ளே கிடைத்த சந்தோஷம். அந்த கண்மலை அடிக்கப்பட்டு அது சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எனக்கு தந்திருக்கிறது. நீயும் நானும் இந்த மலைகள் கொடுக்க முடியாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியையும் நித்திய ஜீவனையும் இந்த கண்மலை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறது. அல்லேலூயா. இப்ப நம்ம எதை தேடுறோம்? எதை விரும்புகிறோம்? இப்போ நம்ம எந்த மலையில் போய் உட்காந்துக்கிறோம்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் நம்ம வாசித்த பகுதி தான் 19ஆம் அதிகாரத்தில். எலியா ஓடி போய் எங்கே உட்காந்துக்கிறாரு? தேவனுடைய பர்வதம்னு சொல்லக்கூடிய பர்வதத்தில் போய் உட்காந்துருக்கிறார். அந்த பர்வதம் எங்கே இருக்குது? எகிப்தில் இருக்குது, புறஜாதியாரத்தில் இருக்குது. அந்த மலையில் போய் ஒரு கெபிக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறார். அங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டா எலியா நினச்சிக்கிட்டாரு, பிரச்சனை வரும்போது ஏசபேலுக்கு தப்பிச்சு 50 தீர்க்கதரிசிகள் கெபிக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிட்டாங்களே, அந்த மலைக்குள்ளே போயிட்டோம்னா நாமளும் என்ன செய்யலாம்? சேஃபாக இருக்கலாம். அந்த இடத்துக்கு போயிட்டா நம்மளும் எப்படி இருக்கலாம்? பாதுகாப்பாக இருக்கலாம். நாம் இங்கேருந்து அங்கே கிளம்பி போயிட்டோம்னா ஆசீர்வாதமாக இருக்கலாம். நாம் ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் பல நேரங்களில், சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. இங்கே சரியில்லையா அங்கே போயிடலாம், அங்கே சரியில்லையா இங்கே போயிடலாம். நான் ரொம்ப ஒரு பெருமையாக சொல்வேன். ஒரு காலத்தில், இப்போ இல்லை, ஒரு காலத்தில் யூகேல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த விட்டுட்டு என்ன செஞ்சேன்? இந்த ஊழியத்துக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதை சொல்கிறத நிறுத்திட்டேன். ஏன் சொல்கிறத நிறுத்திட்டேன்னா, நம்மளவே நிறைய விட்டவங்களாம் இருக்கிறாங்க. நம்ம ஏதோ ஒரு வேலையை விட்டுவிட்டு யூகேங்கிற ஒரு வார்த்தையை விட்டுவிட்டு வந்துட்டோம். அதுக்கு நம்ம ஏன் இவ்வளோ இதாக சொல்கிறோம்? சரி, ஓகே, ரைட் அப்படின்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் அதை சொல்கிறது இல்லை. யாராவது கேட்டால் சின்ன சாட்சியில் வரும், அவ்வளோதான். அதுக்கு பிறகு கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு, ஊழியத்தில் கொண்டு வந்துட்டாரு, ஆச்சு. ஒரு 2 நாளாக யோசிக்கிறேன், நல்ல வேலை நான் யூகேல இல்லை. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? போன வாரத்திலேருந்து யூகே உலகம் முழுவதுக்கும் என்னவாக இருக்கிறது? துண்டிக்கப்பட்டிருக்கு. 60 நாடுகாரங்க. ஒரு காலத்தில் யூகேக்கு விசா கிடைக்காதான்னு சொல்லி நாம் அலைஞ்ச காலம் ஒன்று இருக்கிறது. இப்பொழுது யூகேலேருந்து யாரும் வந்துடாதீங்கன்னு சொல்லி டோரை அடைக்கிற காலம் ஒன்று இருக்கிறது. வானம் பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகும் பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குது பாருங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி யூகேக்கு விசா கிடைக்குமா? எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு கொண்டு போய் எங்க விட்டுருங்க, யூகேல விட்டுருங்கன்னு அலைஞ்சு திரிஞ்சு லண்டன்ல விட்டுருங்கன்னு கெஞ்சி கூத்தாடினவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நான் உட்பட. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? கதவை அட, யூகே ஒரு ஃபிளைட்டை விடாத. ஏன்? யூகே கப்பர்நகும் மாதிரி வானப்பிறந்த ஒரு காலத்தில் உயர்த்தப்பட்டது. அது உயர்த்தப்பட்ட போது தேவனுக்கு விரோதமாக என்ன செய்தது? இன்னைக்கு பாதாள பரியந்தம் தாழ்த்தப்பட்டிருக்கிறது. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நாம மற்ற மலை மேலே ஏறி சந்தோஷமா இருக்கலாம், அங்கே போனால் நிம்மதியாக இருக்கலாம், யூகே சிட்டிசன் ஆகிட்டா சூப்பரு, மாசான லட்சக்கணக்கில் சம்பளம். ஒரு நாள் வரும், அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி ஓடி தப்பிச்சு ஓடிடலாமான்னு நினச்சா கூட இறங்க முடியாத காலம் ஒன்று வரும். ஆனால் நமக்கு ஒரு கண்மலை இருக்கிறது. நாம் இந்தியாவில் இருந்தாலும் சரி, சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் சரி, சூடானில் இருந்தாலும் சரி, எந்த பாலைவனத்தில் இருந்தாலும் சரி, அந்த கண்மலை உங்களையும் என்னையும் போஷிக்கிற கண்மலையாக இருக்கிறது, பத்திரமாய் பாதுகாக்கிற கண்மலையாக இருக்குது. அந்த கண்மலை நீங்கள் இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? நாம் இந்த கண்மலைக்கு போயிட்டு கெபிக்கு போயிட்டோம்னா ஆசீர்வாதமாக இருக்கலாம், யூகேக்கு போயிட்டு ஆசீர்வாதமாக இருக்கலாம், யூஎஸ்க்கு போயிட்டு ஆசீர்வாதமாக இருக்கலாம். அப்படி இப்படி நினச்சி நம்ம மலையை தேடி ஓடுறோம். இரவும் பகலும் 40 நாள் ஓடி கெபிக்கு போனோன்னா நல்லா சேஃப், அப்பாடா நிம்மதியாக இருக்கும். அங்கே இருக்கும்போது இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணி, எங்கே இந்தியாவில் இருக்கீங்களா? ஆக்சுவலி இங்கே கிளைமேட்டெல்லாம் அப்படின்னு போனோம். ஆக்சுவலி நீங்களாம் அங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு டஸ்ட் உள்ள கண்ட்ரி பாருங்க, அங்கே டிராஃபிக் ரொம்ப மோசம், கிளைமேட் எப்படி தான் இருக்கிறீங்களோ வாங்க. இப்போ நாங்கள் விசா இல்லைல்ல, ஒரு ஃப்ளைட்டு கிடைக்குமா இந்தியாவுக்கு? எஸ்கேப் ஆயிடலாம், விட மாட்டோம்ல. ஏன்? இது டஸ்ட் உள்ள கண்ட்ரி. இந்த மலை இருக்கிறது, இது டஸ்ட் உள்ள மலை, இது பாலைவனம், சோறு தண்ணி கிடைக்காது, இந்தியாவில் வேலையே கிடையாது, எல்லாம் சொல்லுவான். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எங்கே உட்கார வைத்திருக்கிறாரோ அங்கே அவர் உன் கூட இருப்பார். அந்த மலையில ஒரு வெடிப்பு இருக்கிறது, அந்த வெடிப்பு உன்னையும் என்னையும் பத்திரமாய் பாதுகாத்திருக்கிறது. இந்த வருஷம் முழுக்க எப்படி பாதுகாத்திருக்கிறார் பாருங்க. எல்லாரும் நினைச்சாங்க 2021 சூப்பராக தொடங்கணும், இப்பயே தெரிஞ்சிருச்சு எப்படி தொடங்க போகுதுன்னு. நமக்கு 2020 லாக்டவுன் மார்ச்சில் தான், 2021 லாக்டவுன் 2ஆம் தேதியே ஓப்பனிங்கே செம ஓப்பனிங். போன வாட்டி கோல்டன் இயர், இந்த வாட்டி பிளாட்டினம் இயர். நாங்கள் அப்பத்துலேருந்தே சொல்கிறோம், ஒருவேளை நம்பாதீங்க. ஏன் நம்பாதீங்கன்னா, உங்களை இப்படிலாம் ஏமாத்துறாங்க, நம்பாதீங்க. உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. பிரச்சனை வரும், வரட்டும், என்ன பிரச்சனை வேணா வரட்டுங்க, கடைசியாக உயிர் போகும்னு சொல்லுவாங்க. நமக்கு ஜீவனை கொடுக்குறவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் கொடுக்குற ஜீவன் இறுதி வரைக்கும் நம்ம கூட இருக்கும். அவர் சொல்கிற நிமிஷம் வரைக்கும் உங்களை எண்ணி எடுக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க, கொரோனா இப்படி ஆகும்னு லட்சக்கணக்கில் நமக்கு ஆரம்பத்தில் மார்ச் ஏப்ரலெல்லாம் வீடியோ காட்டும் போதெல்லாம் அந்த வீடியோவில் எப்படின்னா அள்ளி அள்ளி போடுவாங்க டெட் பாடிஸை குழியில். நம்மெல்லாம் மிரண்டான். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நம்மக்கிட்ட கொரோனா மிரண்டுருச்சு. நான் சொல்லுவேன், அது நம்ம நாட்டுக்கு வந்து கொரோனா என்ன ஆகி போச்சு, அது இங்கே இருக்கோ இல்லையோ, குறைஞ்சிருக்கோ குறையிலையோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறவர்களை சுற்றிலும் கொரோனா இல்லை. இதுக்கப்புறம் உருவாகிற ஹைபிரிட் கொரோனாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வரப்போகிற வேற எந்த நானாவானா இருக்கட்டும், எதுவும் உங்களையும் என்னையும் தொடாது. அவ்வளோதான். ஏன்னா நாம் இருக்கிற கண்மலை அப்படிப்பட்டதான கண்மலைக்குள்ளே உட்காந்துருக்கிறோம். நீங்கள் மற்ற கண்மலை மேலே உட்காந்தா தான் யோசிக்கணும். எவ்வளோ பெரிய ராஜா வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துருச்சு, எவ்வளோ பெரிய இளவரசி வீட்டுக்குள்ளெல்லாம் போயிருச்சு, விளாடிமிர் புதினுடைய மருத்துவர்கிட்ட போயிருச்சாமா, இங்கிலாந்து பிரதமரை தொற்றுச்சாமா, எல்லாத்தையும் போயிருச்சு. அவர்கள் இருந்த மலை வேறு இல்லை. அவங்க கிறிஸ்டின் இல்லையா? இல்லை. கிறிஸ்தவ பேர் வச்சவங்களாம் யார் கிடையாது? கிறிஸ்டின் கிடையாது. நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? எலியா தேவனுடைய தீர்க்கதரிசி தான். ஆனால் அவர் எங்கே இருக்கிறாரு? தேவனுக்கு பிரியமில்லாத மலையில் இருக்கிறாரு. இப்போ அந்த மலையில் இருக்கிற போது கர்த்தர் கேட்கிறாரு, உனக்கு இங்க என்ன காரியம்? இப்போ ஆண்டவருக்கு முன்னாடி எலியா வந்து எப்படி நிற்கிறார் தெரியுமா? வசனம் சொல்லுது, 13வது வசனம், அந்த 1 ராஜாக்கள் 19:13 வாசிங்க பார்ப்போம். அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தர் சொல்றாரு, கண்மலையின் வெடிப்பில் இருக்கிற புறாவே உன் முகரூபத்தை காண்பி. ஆனா எலியா எப்படி வராரு? முகத்தை மூடிக்கொண்டு.
மணவாட்டி சபை கர்த்தருக்கு பிரியமான சபையா இருந்தா அந்த சபை எப்படி இருக்கும்? முகம் தைரியமா தேவனை பார்க்கும். தலை நம்ம சொல்லுவாங்க, ஞாபகம் பார்த்துருக்கீங்களா? கண்ணை பார்த்து பேசு அப்படிம்பாங்க. தப்பு செய்கிறவன் எதை பார்த்து பேச மாட்டான்? கண்ணை பார்த்து பேச மாட்டான். அவன் கண்ணில் என்ன இருக்கும்? ஒரு பயம் இருக்கும். நேருக்கு நேர் பார்க்க மாட்டான். அதனால தான் போலீஸ்காரங்களாம் சொல்லுவாங்க, கண்ணை பார்த்து பேசுகிறா அப்படிம்பாங்க. ஏன்னா கண்ணை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உன் முகரூபத்தை காண்பி. ஏன்? நீ எனக்கு பிரியமான இடத்துல இருக்கிற என் பிரியமே. இப்போ உன் முகத்தை காண்பி, அது சந்தோஷமா இருக்குது. எலியாவே, உன் முகத்தை காண்பி, வெளியே வா பார்ப்போம். வர முடியாது ஆண்டவரே, முகத்தை மூடிக்கொண்டு. ஏன்? ஐ எம் ஸ்டாண்டிங் இன் த ராங் பிளேஸ். நான் வேறொரு மலைக்குள்ள இருக்கிறேனே, வேறொரு வெடிப்புக்குள்ள இருக்கிறேனே, வேறொரு கெபிக்குள்ள இருக்கிறேனே. நான் இங்க இருக்கும்போது என் முகத்தை காட்ட முடியாது. ஈவந்தோ நான் யாரு? கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஊழியக்காரன். நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஆவிக்குரியவன், நான் அந்த டினாமினேஷன், நான் இந்த டினாமினேஷன். whomsoever, நீ யாரை வேணா இருந்துட்டு போங்க. ஆனா வேர் யூ ஆர், எந்த இடத்துல இருக்கிறீங்க, அதான் ரொம்ப முக்கியம். எந்த வெடிப்புக்குள்ள இருக்கிறீங்க, எந்த கண்மலைக்குள்ள இருக்கிறீங்க. கர்த்தருக்கு சித்தமில்லாத மலையில உட்கார்ந்துக்கிட்டு நீ எப்பேற்பட்ட ஆளா இருந்து நீ ஜோம் பண்ணி முழங்கால் போட்டு பைபிள் வாசித்து கர்த்தர் அசைக்க போறார், ஒரு மண்ணங்கட்டி நடக்காது, ஒன்றும் நடக்காது. ஆனால் அதுவே கர்த்தர் சொல்லுகிற கண்மலை வெடிப்புக்குள்ள உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீங்களும் நானும் பேச வேண்டாம். கர்த்தர் பேசுவாரு, உன் முகரூபத்தை காண்பி, நான் அதை பார்க்கட்டும். இன்னைக்கு நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம எங்க இருந்துட்டு எப்படி பேசினாலும் கர்த்தர் கேட்பார்? கேட்க மாட்டாருங்க. கர்த்தருக்கு அந்த ஸ்தானம் ரொம்ப முக்கியம். எருசலேமில் அவரோ இடம் இருந்தாலும் அவர்கள் ஓரிடத்தில் கூடி வந்தபோது, காட் ஸ்பெசிஃபிகேஷன் பிளேஸ், ஆண்டவரா உங்களுக்கு ஒரு முக்கியமான ஸ்பெசிஃபை பண்ணி இடத்த வச்சிருப்பாரு. அந்த இடத்துல, அந்த ஸ்தானத்துல நீங்களும் நானும் இருக்கணும். மௌரியா இடத்துல எவ்வளோ இடம் இருந்தாலும் பலி செலுத்துவதற்கென்று ஒரு இடத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ரெடி பண்ணி வைத்திருந்தார். அதே மாதிரி தான் நமக்கு ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம்? நீங்கள் அந்த ஸ்தானத்துக்கு வந்துட்டீங்கன்னா, அந்த வெடிப்புக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, கர்த்தர் இப்போ உங்களை பார்த்து சொல்லுவார், என் பிரியமே, ஏன் நீ கரெக்டான இடத்துக்கு வந்துட்ட. எலியா தப்பான இடத்துக்கு வந்திருக்கிற. எத்தனையோ பேர் தப்பான இடத்துல இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு தெரியாமல் தான் இருக்கிறோம், ஆவிக்குரியவங்கள தான் இருக்கிறோம், பட் we are in the wrong place. நம்ம ஏன் இங்கே இருக்கிறோம்? சிலர்லாம் சொல்கிறாங்க, எங்கிட்ட சொல்லுவாங்க, 10 வருஷம் 15 வருஷமாக இருக்கிறோம், உண்மையாக தான் இருக்கிறோம், ஆனால் எனக்கு இங்கே என்ன இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, உயர்வு இல்லை, எந்த விதமான ஒரு மாற்றம் இல்லை. என்ன காரணம்? மேபி யூ ஆர் த ராங் பிளேஸ். நான் சொல்லுவேன், கர்த்தர் ஒன்று ஒரு இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம். ஒரு ஊழியத்துக்கு உங்களை அழைச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு. அழைச்ச பிறகு நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி 10 வருஷம் அங்கே தான் என்ன பண்ணியிருப்பீங்க? வேலை பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ அழைப்பு வந்துருச்சு. அழைப்பு வந்த பிறகு அந்த இடத்துல உங்களால் 2 மாதம் கூட வேலை பார்க்க முடியாது. 10 வருஷம் வேலை பார்த்த இடத்துல கர்த்தர் உங்களை அழைச்சிட்டாருன்னா அதுக்கு பிறகு அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது? 2 மாதம் கூட வேலை பார்க்க முடியாது. ஒரு விதமான வெறுப்பை உண்டாக்குவார் கர்த்தர். எல்லா பக்கத்துலையும் டோரை க்ளோஸ் பண்ணுவார். எல்லா பக்கமும் உங்களுக்கு ஒரு விதமான என்ன ஒரு சமாதானமே இல்லையே. 10 வருஷமா நான் வேலை செய்கிறேனே, 10 வருஷமா வேலை செஞ்சது வேற, இப்போ கர்த்தர் உன்னை விரும்புறது நீ வேற இடத்துல இருக்கணும்னு. கர்த்தர் வேற இடத்துல இருக்கணும்னு சொல்லும்போது நீங்கள் அந்த இடத்துக்கு போகாமல் இதே இடத்துல இருந்தீங்கன்னா, அது தேவனுடைய பர்வதமாக இருந்தாலும் கூட நீங்கள் முகத்தை மூடிக்கொண்டு தான் இருக்கணும். நீங்கள் தேவனை பார்க்க முடியாது, தரிசிக்க முடியாது. காரணம், we are in the wrong place. கர்த்தர் சொல்கிறாரு, நீ கண்மலை வெடிப்புக்கு வா. கொஞ்சம் கஷ்டம்தான், மலை உச்சிக்கு ஏறணும் தான், அந்த இடத்துல ஒரு வெடிப்பு இருக்குது, அங்கே வரணும் தான், அதிகாலமே எழுந்திருக்கணும், சுத்திகரிப்பு செய்யணும், எல்லாம் உண்மைதான். சாதாரணமாக அந்த வெடிப்புக்கு வர முடியாது. மோசையை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, என்னிடத்துல ஒரு வெடிப்பு உண்டு, அங்கே வான்னு சொல்லி. எப்படி வரணும்? உன்னை சுத்திகரித்து கொண்டு அதிகாலமே எழுந்து மலை உச்சிக்கு வா. 80 வயசில் அவனை பார்த்து சொல்கிற வார்த்தையை பாருங்க. 80-90 வயசில் சொல்கிறாரு, எந்திரிச்சு எங்கே வா? மலை உச்சிக்கு வா. ஒரு 35 வயசில் இருக்கிற நம்மளால் கூப்பிட்டு காலை 5 மணிக்கு இந்த ஒரு ஃப்ளோர் ஏறி ஜபத்துக்கு வானா எத்தனை பேர் வருவோம்? பாஸ்டர், டிசம்பர் மாதம் காலையில் குளிர், 5 மணிக்கு வர 6 மணிக்கு வர சொல்கிறீங்க. இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் இருக்கா? 2வது ஆராதனை இருக்கா? ஒரு 8-8:30க்கு தூங்கி எழுந்திரிச்சு நிம்மதியாக வரலாம். 2 ஆராதனை வைக்கிறோம். காலைல 5:30 மணிக்கு ஒன்று, ஒரு 8 மணிக்கு ஒன்று வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 5:30 மணி காலியாக இருக்கும். ஒரு 10-15 பேர் இருப்பாங்கண்ணா. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா 8 மணிக்கு வேலை இருந்திருக்கும். சரி, காலையிலே போயிட்டு வந்துடுவோம். இன்னொரு கூட்டம் இருக்குது, இந்த காலையிலே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா நிம்மதியாக 11 மணி வரைக்கும் தூங்கலாம். அப்படி ஒரு குரூப் இருக்குது. இன்னொரு குரூப் இருக்குது, 5 மணிக்கெலாம் எழுப்புறீங்களே, அவர் தான் 8 மணிக்கு வச்சிருக்கிறாரே,
நமக்காக தானே வச்சிருக்கிறார். நம்ம மேலே அவர் எவ்வளோ பாசமாக 8 மணிக்கு வச்சிருக்காரு. ஏன் 7:45 எந்திச்சா போதும். ஒரு குரூப் அப்படி இருக்கு. ஒரு 35 வயசே இப்போ அப்படி தான் இருக்கு. எல்லாம் காலைல எழுந்திரிக்கிறதுக்கு 35 கூட 18, 19 காலேஜுக்கு போகிறதெல்லாம் அப்படி தான் இருக்கு. அது எப்படி இருக்கு? வசனம் சொல்லுது, கதவு கீழே ஆடுற மாதிரி ஆடுதாமா. இப்படி பிறழுது, அப்படி பிறழுது. அலாரம் 3 தடவை அடித்து அலாரமே ஓஞ்சி போய் டைம் பீஸுக்கு தொண்டை கட்டிடுது. அதுவே ஒரு மாதிரி ஆயிடுது. இது அப்புறம் எதுக்கு? எனக்கு ஒரு பெரிய விஷயம், அலாரம் ஏன் வைக்கிறீங்க? உங்களை தவிர அத்தனை பேர் எந்திரிச்சிடறான். நீ அந்த வைக்கிற ஆள் மட்டும் ஏந்திரிக்காது. பார்த்துருக்கீங்களா? பக்கத்து வீட்டுக்காரன் சொல்கிறான், டெய்லி அவங்க வீட்டில் 5:30 மணிக்கு அலாரம் அடிக்குங்க. இது நம்ம வீட்டில் இருக்கிறது அப்படியே பார்க்கும், அலாரம் அடிக்குது. அதுக்கு அது பழக்கமாயிருச்சு. இப்போ என்ன யோசிக்குதுன்னா, 5:30 மணிக்கு அலாரம் அடிக்கலைன்னா சார்ஜ் போயிருச்சோ பேட்டரியில், பார்த்துட்டு திருப்பி தூங்கிடுது. ஏன்னா இப்போ அது டிஃபால்ட்டாக செட் ஆயிடுச்சு பாடி. இப்போ நம்ம ஒரு 15, 20 வயசு பிள்ளைங்களையே காலைல 5 மணிக்கு 6 மணிக்கு ஏந்திரினா 5 மணிக்கா? அது என்னமோ மிட் நைட் மாதிரி கேட்குது. ஒரு 5:30 மணிக்கு 6 மணிக்கு ஆராதனை வச்சுட்டு காலை ஆராதனை 6 மணி. 6 மணிக்கு எதுக்கு காலையிலே ஆராதனை ஏன் அப்படின்னு கேட்குது. மோசையை பார்த்து சொல்கிறாரு, அதிகாலமே எழுந்து சுத்திகரித்து கொண்டு வனாந்தரத்தில் குளிக்க சொல்கிறாரு. காலங்கத்தால் அவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சுடுதண்ணி வச்சு குளிக்கிறதே கஷ்டமாக இருக்குது இல்லை? அவருக்கு அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சுத்திகரித்து கொண்டு எங்கே வர சொல்கிறாரு? மலை உச்சிக்கு வா. எப்போ ஏற ஆரம்பிக்கணும்? கொஞ்சம் கஷ்டம்தான். ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம்தான். அதிகாலையில் தேவனை தேடணும், 3 மணிக்கு ஏஞ்சி கொஞ்சம் கஷ்டம்தான். தேவ சமூகத்தில் முழங்காலில் நிற்கணும், கொஞ்சம் கஷ்டம்தான். மற்ற உலகத்தை வெறுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். உலகத்தில் இருக்கிற பாசத்தை நேசத்தை வெறுத்து தேவன் மேலே பிரியமாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் செய்து பார், கர்த்தர் உன்னை வெடிப்புக்கு ஒன்று உன்னை கொண்டு போவார். கர்த்தர் உன்னை உயரம் உன்னதமான இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துவார். அங்கே பார்த்து ஆண்டவர் சொல்வார், என் பிரியமே. அந்த சாட்சியை வாங்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய சபை அப்படிப்பட்ட ஒரு சபையாக மாறணும். எனக்கு எப்பவும் கர்த்தர் சொல்லி கொடுத்துக்கொண்டு, ஒரு ஊழியமோ ஒரு சபையோ 10ஓட 11 நடக்கவே கூடாது. இப்போ எல்லாரும் ஒரு 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 கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, எங்கள் மெயிலில் வருது, சென்னையில் ஒரு நல்ல சர்ச்சு சொல்லுங்க. நான் என்ன நினைப்பேன்னா, சர்ச்சினாலே என்ன இடம்? நல்ல இடம் தானே. உலகத்துக்கும் சபைக்கும் கம்பேர் பண்ணால் சபைங்கிறது என்ன இடம்? நல்ல இடம். ஆனால் இப்போ கேள்வி என்னவாயிருச்சு? நல்ல சர்ச் ஒன்று சொல்லுங்க, சத்தியம் பேசுகிற சர்ச் ஒன்று சொல்லுங்க, இந்த தப்பான போதனை. அப்படின்னா சபை எந்த அளவுக்கு நம்ம என்னவாயிட்டோம்? கரப்டட் ஐட்டம் பாருங்க. இப்போ நல்ல சர்ச் ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது டிஃபால்ட்டாக சொல்லணும், ஜனங்க சொல்லணும், அங்கே போங்க, அங்கே சத்தியம் கிடைக்கும். அப்படி அதுதான் சாட்சி வாங்கிறது. என் பிரியமே, மனுஷன் சொல்கிறானோ இல்லையோ, கர்த்தர் நம்பணும் நம்ம சபையை. எங்கே இருக்கிறவனையும் இங்கே அனுப்பி விடணும். என் மகன் இங்கே சத்தியத்தில் நடத்துவான், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடத்துவார்கள், இங்கே இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் சத்தியத்தில் இருப்பார்கள். அவர்களுக்குள்ளே நான் ஒரு புது ஆத்மாவை அனுப்பினால் அந்த ஆத்மாவை அவர்கள் சத்தியத்துக்குள்ளே வளர்த்து என் கையிலே பத்திரமாய் ஒப்படைப்பார்கள்ங்கிற நம்பிக்கை நம் சபை மேலே கர்த்தருக்கு வரணும். எங்கே இருக்கிறவனையும் கொண்டாடணும். இங்கே உங்களுக்கு தெரியுமா, சத்தியம் மட்டும் கிடைக்கும்னு தெரிஞ்சிருச்சுன்னா 15 கிலோமீட்டர் கூட ஜனங்க டிராவல் பண்ணி வருவாங்க. அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆத்மா தாகம் அப்படிப்பட்டது. ஏசுநாதர் சத்தியம் கொடுக்குறான்னு தெரிஞ்சுட்டா அவர் போட்டில் போகிறதுக்குள்ளே இவன் சுற்றி ஓடி போயிடுவான் அவர்கிட்ட. ஏன்? கொஞ்ச நேரம் பேசுங்கம்மா. அந்த மாதிரி நம்ம சபைக்கு வரணும். எங்கே இருக்கிறவங்களும் வரணும். 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறவங்களும் காலையில் கிளம்பி வரணும். ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிருந்த போது அந்த இடத்துக்கு வந்து நான் போயிருந்த போது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்த போது அந்த பகுதிக்கு வந்து பஸ்ஸெல்லாம் அப்போல்லாம் கிடையாது. அவங்களுக்குலாம் பஸ்ஸை விடவே இல்லை. நான் சொல்கிறது யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடத்துல பஸ்ஸே கிடையாது. ஆட்டோ பிடிச்சி வரணும், இல்லைன்னா வேறு ஏதாவது ஓன் வெஹிக்கிளில் வரணும். ஒரு மனுஷன் ஒரு பிள்ளையை தோளில் போட்டுக்கிட்டு தன் மனைவியை கூட்டிகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 70-80 கிலோமீட்டர் வந்திருக்கிறார். மோர் தேன் 3 ஹவர்ஸுக்கு மேலே ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறார். வந்துட்டு அந்த கூட்டம் முடிச்சுட்டு திருப்பி போகிறார். ஒரே நாள் கூட்டம் 3 மணிக்கு முடிஞ்சது, 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் முடிச்சுட்டு திரும்பி போகிறாரு. போகும்போது வந்து ஜோம் பண்ணும்போது சொல்கிறாரு, பாஸ்டர் நாங்கள் இங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம், ஒரு 2-3 ஹவர் ஆகும். நான் கேட்டேன், இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்களேன்னு. இல்லை பாஸ்டர், நீங்கள் இங்கே வரீங்கன்னு கேள்விப்பட்டோம், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க, இது வரைக்கும் சிடியிலே தான் பார்த்தோம், அந்த செய்தியை கேட்கணும்னு வந்தோம். செய்தி கேட்கணும், வசனம் கேட்கணும், சத்தியத்தை விரும்பினா
ஜனங்கள் எவ்வளவு தூரமும் அவர்கள் நடந்து கூட வருவார்கள். காரணம், சத்தியம் அப்பேற்பட்டது. அந்த சத்தியம் சபைக்குள்ள இருக்குமானால் அது நாலாபுறத்தில் இருக்கிற ஜனங்களை கொண்டு வந்து இங்கே சேர்க்கும். நீங்களும் நானும் சத்தியத்துக்குள் இருந்தால் நம் சபை அப்படிப்பட்ட சபையாய் மாறும். கர்த்தர் நம்மளை நம்பணும், அவ்வளவுதான். அதான் ஆண்டவர் சொல்வாரு. அந்த இடத்துக்கு நீங்கள் நான் வந்துட்டோம்னா ஆண்டவர் நம்மளை சொல்வாரு, என் பிரியமே. அல்லேலூயா. இரண்டாவது எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். எபிரேயர் 11:5 வாசிங்கள். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே காணப்படாமல் போனான். நல்ல கவனிங்க. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான். நம்ம தேவனுக்கு பிரியமானவன் எப்போ சாட்சி வாங்கிறவன் நினைச்சிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ சொல்லியிருப்பாரு? போன பிறகு நினைச்சிருப்போம். ஆனால் வசனம் சொல்லுது, ஏனோக்கு வாழ்ந்தது 365 வருஷம். அந்த 365 வருஷம் வாழும்போதே அவர் தேவனத்திலிருந்து ஒரு சாட்சி பெறுகிறார். அந்த சாட்சி என்ன சாட்சி? தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெறுகிறார். நாம இன்னைக்கு எல்லாருமே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு காத்திருக்கிறோம் இல்லையா? தேவன் வரப்போகிறார், எடுத்துக்கொண்டு போக போகிறார். உண்மை. எடுத்துக்கொண்டு போய் பரலோகத்தில் 1000 தூதர்களுக்கு முன்பாக, பிதாவுக்கு முன்பாக நம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணுவேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அது ஒரு சாட்சி. நம்ம பூமியிலிருந்து மேலே போன பிறகு நம்ம பரலோகத்தில் எல்லாருக்கும் முன்பாக தேவன் சொல்வார், உண்மையும் உத்தமம் உள்ளவர்கள் இவங்க பெராய பட்டணத்தார், வசனத்தில் மனோவாஞ்சியாக இருந்தவங்க, இவங்க தெசலோனிக்கேயர்கள், காரியம் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தவர்கள், இவங்க இந்த பட்டணத்தார் என்னை ஏற்றுக்கொண்டார்கள் பவுல் சாட்சி சொல்வார். இப்படி ஒவ்வொருத்தரை குறித்து ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லும்போது இதெல்லாம் பரலோகத்தில் நடக்கும். ஆனால் பூமியில் இருக்கும் போதே அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே இந்த பூமியில வச்சே தேவன் சொல்றாரு, இவன் எனக்கு பிரியமானவன். அப்படின்னா ஏனோக்குடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு சபை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தால் தேவனிடத்தில் சாட்சி பெறும், உண்மைதான். ஆனால் ஏனோக்கு எப்படி இந்த சாட்சியை வாங்கினாரு? 365 வருஷம் தான் அவர் இருந்தார். அதுலேயும் 65 வருஷத்தில் மெத்தூசலா பிறக்கிறாரு. அந்த இடைப்பட்ட 300 வருஷத்துக்குள்ள வசனம் சொல்லுது, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். அவருக்கு 300 வருஷம் இருந்துச்சுங்க, அதனால சாட்சி வாங்கிட்டாரு. நமக்கு ஒரு 70 இல்லை 80 தானே இருக்குது, அதில் வாங்க முடியுமா? தாவீது 70 வயதில் மரித்து போனார். ஆனால் வசனம் சொல்லுது, அவனை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். எப்படி இது சொல்றாரு சாட்சி? எப்படி அவனை பார்த்து சொல்றாரு? அப்படின்னு சொன்னா நம்ம உயிரோடு இருக்கும் போதே தேவன்கிட்ட சாட்சி வாங்குறவங்களா இருக்கணும். நாம யாருக்கிட்ட சாட்சி எதிர்பார்க்குறோம்? சுற்றி இருக்கிறவங்ககிட்ட எதிர்பார்க்குறோம். நாம கூட சொந்தக்காரங்கிட்ட சாட்சி எதிர்பார்க்குறோம். வேலை பார்க்குற இடத்துல சாட்சி எதிர்பார்க்குறோம். ஒரு படி மேலே போய் சர்ச்சில் என்ன விரும்புகிறோம்? ஒரு சாட்சி உள்ள ஜீவியம். பாஸ்டர் நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷம். இந்த சிஸ்டர், இந்த பிரதர் நம்ம ரொம்ப உண்மை உள்ளவங்க, சபை ஆரம்பித்த காலத்துலேருந்து இருக்கிறாங்க, உண்மையும் உத்தமாக தேவனை தேடுவாங்கன்னா நமக்கு, ஓ பாஸ்டர் இன்னைக்கு நம்மளை பற்றி என்ன செஞ்சிட்டாரு? சாட்சி கொடுத்துட்டாரு. வேலை பார்க்குற இடத்துல அந்த முதலாளி இந்த இருக்கிறவங்களே இந்த ஸ்டாஃப் ரொம்ப ஆக்டிவானவங்க, உண்மை உத்தமாக வேலை பார்ப்பாங்க, ரொம்ப சந்தோஷம். உடனே எல்லாருக்கும் எதிரில் நமக்கு ஒரு கண்களில் ஒரு சந்தோஷம் வரும். மேபி அதே ஓனர் இன்னொரு நாள் உங்களை என்ன செய்ய முடியும்? தாழ்த்தி பேசவும் முடியும். அதே பாஸ்டர் இன்னொரு நாள் நீங்கள் தப்பு செய்யும் போது என்ன செய்ய முடியும்? கண்டிக்கவும் முடியும். கண்டித்து இவ்வளோ மோசமாக இருப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, என் விசுவாசியிலே ஒஸ்ட்டு நீங்கள் தான். அதான் நான் சொல்லுவேன். ஒரு ஊழியர் இடத்துல இன்னொரு ஊழியர் உதவிக்கு இருந்தார். அந்த ஊழியர் உதவிக்கு இருக்கும்போது அந்த ஊழியரை இந்த ஊழியர் எப்படி புகழ்வார்னு கேட்டிங்கன்னா, இவன் என் மனசாட்சி மாதிரி, அப்படி இப்படின்னு புகழ்வார். அப்போ நாங்கள் பேசிப்போம், என்றைக்கோ ஒரு நாளைக்கு இவருக்கு இருக்குது. ஏன்னா எங்களுக்கு தெரியும், அப்படி இப்படி பேசினா இப்படி ஒன்று நடக்கும்னு தெரியும். திடீரென்று ஒரு நாள் அந்த உதவி ஊழியரை இந்த ஊழியர், இனிமேட்டு என் முகத்திலே முழிக்கக்கூடாது, வெளியே போ அப்படின்னு சொல்லி அந்த ஊழியரை பற்றி அடுத்த வார செய்தியில் அவன் ஒரு திருடன், அவனை விட்ட இதே வாய்த்தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுச்சே? அவனை போல உண்டா இளவாள தண்டா, அவன் என் மனசாட்சி, நானும் அவனும் ஒன்று
இப்படியெல்லாம் பேசின வாய் தான் இப்போ என்ன பேசுச்சு? அப்போ இந்த மனுஷனுடைய சாட்சி முக்கியம் இல்லையானா சொன்னா சொல்லிட்டு போட்டோம். ஆனால் அது நிரந்தரமானதில்லை, என்னைக்கு வேணாலும் மாறும். எல்லா மனுஷனையும் சொல்றேன். ஆனால் இங்கே தேவன் சொல்ற சாட்சி இருக்கு பாருங்க, இதை வாங்கிறதுக்கு தான் நீங்களும் நானும் இந்த பூமியில் இருக்கிறோம். இயேசு சொல்றாரு, எனக்கு சாட்சி கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நீங்க என்னடா சாட்சி கொடுக்கறது? உங்க சாட்சி நீங்க தூக்கி நிறுத்துவீங்க. நான் நல்லா பேசினா உடனே இயேசுவை பார்த்து சொல்றான், அவருடைய வார்த்தை கிருபை பொருந்தினதாக இருந்தது, அவர் கிருபை பொருந்தினவராய் பேசினார், ஆச்சரியப்பட்டார்கள், தச்சனின் மகன் அல்லவா, இவனுக்கா இவ்வளவு மூளை. அடுத்த லைன் ஆரம்பிக்கிறாரு, புறஜாதியாருக்கு மேல இந்த கிருபை உங்க மேல இல்லடா, எலியா வந்து ஏனோ நாகமானத்தான் சரியாக்குனாப்லன்னு சொன்ன உடனே மலை மேல கீழே தலை கொண்டு போயிட்டான். அதே ஆள் தான் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னா? கிருபை பொருந்தினவராய் பேசினார். அப்ப அந்த மனுஷருடைய சாட்சி என்னவாகும்? மாறிக்கிட்டே போகும். இப்போ நீங்கள் அதுக்காக தான் வாழ்நாளெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. எப்படியாவது மாமியார் வாயில் ஒரு நல்ல சாட்சி வாங்கிடுமா? அதான் மாமியார் சொல்லிடும், ஐயோ என்னை எப்படி பார்த்துக்குது தெரியுமா, இது மாதிரி என்னை யாருமே பார்த்துக்க முடியாது. 3வது நாள் வேலையை பார்த்துட்டு நீ இல்லாட்டி நான் இருப்பேன். நம்ம இந்த சாட்சிக்கு தான் வெயிட் பண்ணுறோம். எல்லாருமே எந்த சாட்சிக்கு வெயிட் பண்ணுறோம்? இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் சாட்சி சொல்லிடுவாங்களா? எனக்கு ஆண்டவர் ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்தாரு. இந்த மெசேஜுக்கு கீழே கமெண்ட் போடுவாங்க தெரியுமா? ஒவ்வொரு மெசேஜுக்கு கீழே கமெண்ட்ஸ் போடுவாங்க. அந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, பாஸ்டர் மெசேஜ் அப்படி, மெசேஜ் இப்படி அப்படின்லாம் போட்டுகிட்டே வருவாங்க. அதுக்கு ஒரு கொஞ்ச நாள் அப்படி கொஞ்சம் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டே இருப்பேன், பரவாயில்ல நல்லா சொல்கிறாங்க. அது கீழே ஒருத்தன் போடுவான், இது ஒரு பிசாசின் உபதேசம். அப்படியே போடுவாங்க கீழே, இது ஒரு பிசாசின் உபதேசம். ஓ, அதை பார்த்தோன்னே முதல்ல ஒரு வருத்தம் வந்துச்சு. ஆண்டவர் கேட்டார், ஏன் வருத்தப்பட்ட? அதுக்கு சந்தோஷப்பட்டீங்கன்னா இதுக்கு நீ என்ன பண்ணணும்? வருத்தப்படணும். அதுக்கு சந்தோஷப்படலைன்னா இதுக்கு நீ என்ன பண்ணக்கூடாது? வருத்தப்படக்கூடாது. அப்படியும் பேசுவான், இப்படியும் பேசுவான். இப்போ என்ன பண்ண போற? கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டேன், முடிஞ்சிருச்சு. நீ பாராட்டவும் வேண்டாம், நீ திட்டவும் வேண்டாம். நீ பாராட்டினா பாராட்டிக்கோ, திட்டினா திட்டிக்கோ. உன் பாராட்டுக்காகவும் நான் பிரசங்கம் பண்ணலை, நீ திட்டுறதுக்காகவும் நான் பிரசங்கம் பண்ணலை. கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சிட்டு இருக்கிறேன். இந்த அறிவு எப்போ வருது? ஒரே கமெண்ட்டில் 2 வருது. அப்போ தான் எனக்கு என்ன வருது? அந்த அறிவு வருது. அந்த அறிவை கர்த்தர் எல்லா இடத்துலையும் எதிர்பார்க்குறாரு. நாம் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? அவங்க பாராட்டுவாங்க, இவங்க பாராட்டுவாங்க. ஆனால் ஏனோக்கு பற்றி வேதம் சொல்லுது, எவன் பாராட்டுறான் பாராட்டல பிரச்சனையே கிடையாதுப்பா. உன்னை யார் பாராட்டணும்? தேவன் சொல்லணும், பிரியமானவன் என்று சொல்லி. இந்த பாராட்டை ஏனோக்கு எப்படி வாங்கினார் அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். 6வது வசனத்தை வாசி. அந்த எபிரேயர் 11:6 வாசி. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் 2 காரியத்தை விசுவாசிக்கணும். ஒன்று, தேவன் உண்டென்று. தேவன், இப்போ உங்க எல்லாரையும் கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? தேவன் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரு. ஆமென். ஆமாம். சரி, எப்படி சொல்வீங்க? இருக்கிறாருன்னு எப்படி சொல்வீங்க? சொல்லுவோம், சொல்லி வைப்போம், இல்லைன்னா மறுதளிக்கிற மாதிரி ஆயிரும். நம்ம சொல்லுவோம், தேவன் இருக்கிறார் தானே, இருக்கிறார். நாங்கள் எங்கே இல்லைன்னு சொன்னோம்? உங்கள் கூட தேவன் இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஏனோக்கு தேவன் உண்டென்று சொன்னதுக்கும் நாம தேவன் உண்டென்று சொன்னதுக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கு. ஏனோக்கு தேவன் உண்டென்று எப்போ சொன்னார் தெரியுமா? ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு. ஆதாம்லேருந்து 7வது தலைமுறை தான் ஏனோக்கு. இந்த ஆதாம்லேருந்து ஏனோக்கு வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 660 வருஷம், அதுக்கு மேலே தான் 662 வருஷம் கிட்ட வருது. இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த பூமியில் தேவன் பேசவே இல்லை. ஆதாம் தேவன் யாரோடையும் என்ன செய்யலை, பேசினார்னு ரிஜிஸ்டர் ஆகலை. ஃபஸ்ட்டு ஆதாம், அதுக்கப்புறம் யார்கிட்ட தான் பேசுகிறார் ஆண்டவர்? ஏனோக்கிட்ட தான் பேசுகிறார். இந்த 600 வருஷமும் தேவன் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இருக்கிறாரு. ஆனால் அந்த 6 தலைமுறைக்காரங்களுக்கும் தேவன் இருக்கிறாருன்னு
தெரியாது, யாரும் தேவனோட இடைப்படவே இல்லை. ஆனால் 7ஆம் தலைமுறையான ஏனோக்குக்கு மட்டும் தேவன் உண்டென்று என்ன செய்யுது, தெரியுது. தெரியறது மட்டுமல்ல, அவர் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறார். சஞ்சரிக்கிறது மட்டுமல்ல, தேவன் உண்டென்று பலனளிக்கிறார் என்று ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். யூதா 14 சொல்லுது, அவர் முன்னறிவித்தார். இவ்வளவும் ஏனோக்குக்கு எப்போ வருது? அதுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சு கிடையாது, பாஸ்டர் கிடையாது, பைபிள் கிடையாது, போதிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் ஏனோக்குள்ளே ஒரு காரியம் வருகிறது, என் தேவன் இருக்கிறார், என் தேவன் இன்னும் இருக்கிறார், என் தேவன் உண்டு. எப்படி இந்த தாட் வருது? இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு வாரம் செய்தி கொடுக்குறோம், உங்களுக்கு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சு கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம், பைபிள் கையில் இருக்குது, போதாததுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ், யூடியூப்பில் மெசேஜ், எல்லாரும் கொடுக்குறாங்க. இவ்வளவும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இவ்வளவு ஒரு ஸ்பிரிச்சுவல் என்வாயர்மெண்ட்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுக்கு நமக்கே எத்தனை நேரத்தில் தேவன் கூட இல்லைங்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். தேவன் நம்ம கூடவே ஒரு ஆளாக நடந்துக்கிட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்முடைய லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். நம்ம தேவனை சர்ச்சில் மட்டும் தேடுறோமா? சபைக்கு வரும்போது தேவன் இருக்கிறார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு பயம் வருது. இங்கே நீங்கள் வெளியே செய்கிற பாவத்தை எங்கே செய்கிறது இல்லை, சிலது துணிகரமாக அங்கேயே செய்து அதை விட்டுருவோம். அது மனசாட்சியில் சூடு உண்டது, அதை விட்டுருவோம். அதுக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தமே கிடையாது. சபைக்கு வரும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு பயபக்தியோடு. எப்படி பயபக்தியோடு? சர்ச்சுக்குள்ள அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. பாஸ்டர் பார்க்குறாரு, வெளியே காலை மிதிச்சா நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்கும் சர்ச்சுக்குள்ளே காலை மிதிச்சா ரியாக்ட் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குதா இல்லையா? வெளியே இப்போ சபைக்குள்ளே யாராவது காலை மிதிச்சா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இருக்கட்டும், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஆமாம் தானே? ஆமாம். இதுவே நீங்கள் பஸ்ஸில் கால் மிதிச்சிட்டா என்ன சொல்லுவீங்க? எருமாடு மாதிரி வரீங்க, பார்த்து நிற்கிற மாதிரி அப்படி ஹீல்ஸை போட்டு மிதிக்குது. ஏன்? இங்கே தேவன் இருக்கிறார். பஸ்ஸில் தேவன் இல்லை. இருக்கிறார்னா நம்ம அங்கேயும் எப்படி பண்ணியிருப்போம்? பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஏன்? பக்கத்தில் ஆண்டவர் நிற்கிறார். இப்போ புரியுதா? டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் தேவன் இல்லை, உங்கள் வீட்டிலேயே தேவன் இல்லை. நான் சொல்கிறது அதான் உண்மை. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. உங்கள் எதிரில் மாமனார் உட்காந்துருக்கிறாரு, சரியா? இங்கே மருமகன் இருக்கிறாரு, இங்கே மனைவி இருக்கிறாங்க. இவரை திட்டுவீங்களா? வேறு என்ன பண்ணுவீங்க? திட்ட மாட்டீங்க. அவர் எதிரில் இவங்களை திட்டுவீங்களா? அதுவும் திட்ட மாட்டீங்க. அவர் போகிற வரைக்கும் எதை மெயின்டைன் பண்ணுவோம்? நாம் சந்தோஷமாய் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறோம், அவர்கள் கண்களுக்கு முன்பாக இல்லை. ஏன்னா அவர் யார் இருக்கிறாங்க? ஆம்னா இருக்கிறாரு, நம்ம கொஞ்சம் மரியாதையாக போகணும். அதுவும் நம்ம என்ன சொல்லுவோம்? அவர் போட்டோம், போன பிறகு பேசிக்கிறேன். ஏன்னா இப்போ அவர் எங்கே இருக்கிறாரு? முன்னாடி உட்காந்துருக்கிறார். ஸோ அவர் எதில் நம்ம என்ன மெயின்டைன் பண்ணுறோம்? எல்லாம் மெயின்டைன் பண்ணுறோம். அதே மாதிரி தேவன் இருக்கிறாருன்னா என்ன பண்ணியிருப்போம் வீட்டில்? அதான் முக்கியம். ஏனோக்கு எப்படி இருந்தாரா? தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவன் உண்டென்று அவன் சொன்னதுக்கும் நீங்கள் நானும் சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. வசனம் சொல்லுது, ஆதியாகமத்தின் புத்தகம் 5:21, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து. கர்த்தர் எப்ப அவனை பிரியமானவன் சொன்னா தெரியுமா? நான் பிலிவர், எனக்கு வெளிப்பாடு இருக்கு. என்ன வெளிப்பாடு இருக்கு? 1000 பரிசுத்தவான்களோட தேவன் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். யூதா 14 சொல்றாரு. ஏனோக்கு அதனால சொல்லல, வெளிப்பாடு இருக்கிறதுனால மட்டும் பிரியமானவன் அல்ல, பிலிவருங்கிறதுனால மட்டும் பிரியமானவன் அல்ல. 7 தலைமுறைக்கு அப்புறம் நீதான்பா என்னை தேடுற அதனால மட்டும் சொல்லல. அவன் தேவன் உண்டென்று விசுவாசித்தான். அதனால விசுவாசத்தினால அவன் ஏதோ வானத்துல பரலோகத்துல தேவன் இருக்கிறான்னு விசுவாசிக்கல, என் கூட தேவன் இருக்கிறார், என்னோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி அவன் வாழத் தொடங்கும் போது தேவனுக்கு பிரியமாக வாழத் தொடங்கி விட்டான். ஏன்? கூட என் ஆண்டவர் இருந்தா என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் மாறும், என் பேச்சு மாறும், என் செய்கை மாறும், என் குணாதிசயம் மாறும், எல்லாம் மாறும். ஒருவேளை நாம கொஞ்சம் கோவப்படுறவங்களா இருப்போம், கத்துவோம், தூக்கி போட்டு அடிப்போம், உதப்போம். உனக்கு ஆண்டவர் சொல்வாரு, ஒட்டச்சு முடிக்கிற வரைக்கும் அமைதியாக இருப்பார் ஆண்டவர். சில நேரத்தில் வீட்டில் பெரியவங்களை பார்த்துருக்கீங்களா? சவுண்டு போடும்போது அப்படியே ஃபஸ்ட்டு கொஞ்சம் என்ன செய்வாங்க? வேணா சவுண்டு போடாதீங்க, நல்லா இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் பிரச்சனை பெருசாகும் போது அவங்க என்ன ஆயிடுவாங்க?
அப்படியே அமைதியாகிடுவாங்க, பேசவே மாட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு கிடிஞ்சு நம்ம அப்படியே உட்காந்துருக்கும் போது அப்பா ஆரம்பிப்பாங்க. இப்போ இது தேவையா? அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவரும் ஃபஸ்ட்டே உணர்த்துவார், வேணாம், பிரச்சனை வருது, சட்டையை போட்டு வெளியே போயிரு, உனக்கு நல்லது. நாம் போக மாட்டோம் பாருங்க. அது எப்படி? நம்ம யாருன்னு காட்டி ஆகணும்ல. பிரச்சனை பெருசாகி ரிமோட் உடஞ்சி எல்லாம் முடிஞ்சு கதை முடிஞ்ச பிறகு அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்துருக்குமா, ஆகணும், ஏன் உனக்கு எதுக்குது, இது உனக்கு தேவையா? இப்போ அதான் பெரியவர் இருக்கிறார் வீட்டில். இந்த தேவன் உன் கூடவே இருக்கிறாருங்கிற தாட்டு வர 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 உன்னை அறியாமலேயே உன் சவுண்டு மாறும், உன்னை அறியாமலேயே உன் குணாதிசயம் மாறும். சவுண்டு போடாதீங்க, வேணாம், ஏன்? தேவன் இருக்கிறார். டிவியில் சினிமா பார்க்காதீங்க, வேண்டாம், ஏன்? தேவன் இருக்கிறார். வீட்டுக்குள்ளே அசுத்தமான கெட்ட வார்த்தைகளை பேசாதீங்க, ஏன்? தேவன் ஒருத்தர் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாரு, அவர் அங்கே இருக்கிறார். தேவன் உண்டென்று நீங்களும் நானும் பெயரளவில் தான் ஆவிக்குரியவர்கள். நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோங்கன்னா, மற்ற சபைக்காரங்களை பார்த்து, பாரம்பரிய சபைக்காரங்களை பார்த்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், அவங்க பாரம்பரிய கிறிஸ்டின்ஸ். அவங்களாம் யாரு? பாரம்பரிய கிறிஸ்டின். ஏன்? அவங்கக்கிட்ட ஆவியும் இல்லை, உண்மையும் இல்லைங்க. நாம் ஆவியானவர்கள், ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். இருந்தா இனி ஏன் கத்துற? ஆவியானவர் உன் கூட இருந்தா ஏன் ரிமோட்டை போட்டு உடைக்கிற? ஆவியானவர் உன் கூட இருந்தா ஏன் பாத்திரத்தை தூக்கி போட்டு உடைக்கிற? ஆவியானவர் உன் கூட இருந்தா ஏன் 4 வீடு கேட்குற மாதிரி கத்துற? ஏன்னா நீ தேவன் இல்லைன்னு நீயே உன் செய்கையில சொல்லிக்கிட்டு இருக்கிற. தேவன் இவன் கூட இருக்கிறாருன்னா, கார்ல எதிரில் ஒருத்தன் வந்துட்டானா என்ன பண்ணிடுவ? என்ன பண்ணுவான்? அப்படிங்கும்போம். இல்லைன்னா காரை விட்டு இறங்கிடுவான். நான் யார் தெரியுமில்ல? அடிச்சு பின்னிடுவான் போட. ஏன்னா பக்கத்து சீட்டில் யாரும் இல்லை, ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். தேவன் உண்டென்று, அவர் உண்டென்று நம்பனால்தான் அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான். அவன் லைஃப்ல தேவனை கூடவே வச்சுக்கிட்டான். போகும்போது வரும்போது. முடியுமா? முடியும். முடியும். முடியாட்டி இங்கே இருக்காதே. முடியும், கண்டிப்பாக முடியும். நீங்க சர்ச்சில் பேசுறவங்க வீட்டில் எப்படி பேசுறீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. ஏன்னா சர்ச்சில் தேவன் இருக்கிறாருன்னு நீங்க நம்புறீங்க. உங்க ஆக்டிவிட்டிஸ் இங்கே அமைதியா இருக்கு, பொறுமையா இருக்கு, சவுண்டே கிடையாது. நான் ஒரு சிலர்லாம் கேட்பேன், நம்மகிட்ட பேசும்போது அப்படிம்பாங்க, உங்க ஆக்சுவல் சவுண்டே இதானான்னு கேட்பேன். நான் ஒரு தடவை பேங்க்குக்கு போயிருந்தேன். போன உடனே இந்த ஃபார்ம் கிடைக்குமா அப்படின்னு அந்த அம்மா என்ன இப்படி பார்த்துச்சு. நீங்கள் எப்பவுமே இப்படி தான் பேசுவீங்களான்னு கேட்டுச்சு. சில நேரத்தில் தீர்க்கதரிசி எங்கே வேணா இருப்பாங்க. ஏன் என்ன நல்லா சவுண்டாக பேசுங்க அப்படின்ச்சு. இல்லை ஃபார்ம் கிடைக்குமா இப்படி கேளுங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு காது கேட்காது போல, என்னன்னு தெரியாது. நான் தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கிட்டேன். ஓ நம்ம கொஞ்சம் இப்போ என்னவா இருக்கிறோம், பவ்யமாக பேசுறது நடிக்கிறது நல்லா தெரிஞ்சிச்சு போல, நார்மல். தேவன் எங்கே இருக்கிறாரோ உன் கூட இருக்கிறாருன்னு எல்லா இடத்துலையும் உனக்கு தோணிருச்சுன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவீங்க. அதனால தான் அவன் சொல்கிறான், தேவன் உண்டென்று. ரெண்டாவது, அவனுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருந்துச்சு. என்ன சொல்றது? தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். ஏனோக்குக்கு என்னங்க பலன்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏனோக்குக்கு என்ன பலன்? அவனுக்கு ஒரு பலனும் இல்லை. அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டவன். அவன் ஒரே ஒரு பலனை தான் எதிர்பார்த்தான். என்னன்னா, அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பை பற்றி சொல்லப்பட்டிருந்துச்சு. உலகம் அழிய போதுன்னு நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பு வரப்போகுதுன்னு ஜனங்களுக்கு அவன் என்ன செஞ்சான்? முன்னறிவித்தான். யூதா 14 முன்னறிவித்த உடனே அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தான். இப்போ இவன் எதிர்பார்த்த பலனெல்லாம் ஒன்றே ஒன்று, ஆண்டவரே இந்த உலகம் அழிய போகுது, நீங்கள் எனக்கு வெளிப்படுத்திட்டீங்க, நான் உங்களோட சஞ்சரிக்கிறேன், உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாம், நான் அந்த அழிவிலிருந்து நான் தப்பிக்க வேண்டும், உங்களோடு கூட வரணும், இது ஒன்று தான் பலன். இப்போ நம்ம இவ்வளோ பேர் இருக்கிறோமே, இத்தனை பேர் சபைக்குள்ளே இருக்கிறோமே, உங்களில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தருடைய வருகை வரும்போது நான் மறுரூமாகி போவேன்னு? நான் உபதேசத்தை சொல்லலை, நான் இப்படி ஒரு உபதேசம் இருக்கே நம்புறீங்களா அப்படி கேட்கல. நான் கேட்கறது, அப்படியே திடீர்னு மறைஞ்சு மறுரூமாகி நான் அப்படியே வானத்தில் பறந்து போவேன், எத்தனை பேர் நம்புறீங்க? நடக்குமா அப்படின்னா, நம்மளையே நான் சொல்லுவேன், அநேகருக்கு இப்படி நடக்குங்கிற நம்பிக்கை இல்லை. உபதேசம் ஓகே, உபதேசத்தின்படி கரெக்ட் தான். ஆனால் அது மறுரூமாயி அப்படியே டங்குன்னு மறைஞ்சு அப்படியே மறுரூமாயி அப்படிலாமா நடக்கும்
அப்படி நடக்குங்கிற பலன் உண்டென்று நீங்கள் நினைப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை முறையே வேற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, ஏனோக்கு வருகை வந்து எடுத்துக்கொள்ளப்படு போல அவர் பிரியமானவனாய் வாழ்ந்ததுனால எடுத்துக்கொள்ளப்பட்டார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஏனோ காலத்தில் என்ன வரல, வருகை வரல, ஆனால் அவர் என்ன செய்யப்பட்டார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதுதான் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது. வருகை வரும் வருகை வரும் நீ போதிச்சுக்கிட்டே இருக்கிற உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீ ஏன் வருகைக்கு முன்பாகவே எடுத்துக்கொள்ளக்கூட கூடாது? உன்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் இருக்குமானால் கர்த்தர் வருகை வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை தன்னோடு கூட வைத்துக் கொள்ளும்படி கர்த்தர் எடுத்துக்கொண்டு மேலே போவார். அப்ப நான் எதை எதிர்பார்க்கிறேன்? நான் எப்படி வாழ்றேன் வாழ்க்கை? ஏனோக்குடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? பிள்ளை குட்டிகள்லாம் இருந்துச்சு, மனைவி இருந்துச்சு, எல்லாம் இருக்கிறாங்க, அத்தனை பேரும் இருந்தாங்க. ஆனாலும் அவருடைய வாழ்க்கை யாரோடு இருந்தது? தேவனோடு கூட சஞ்சரிச்சு குமாரரையும் குமாரத்தைகளையும் பெற்றார். அவர் குடும்ப வாழ்க்கை கரெக்டாக வாழ்ந்திருக்கிறார், எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவருடைய இருதயம் யாரோடு இருக்குது? தேவனோடு இருக்கு. அவருடைய எதிர்பார்ப்பு எதை பற்றி இருக்குது? என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்வார்? இந்த அழிவிலிருந்து காப்பாற்றுவார், எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. அந்த தாட் அவருக்குள்ள அதிகமாக ஆக ஆக அவர் தேவனோடு கூட சஞ்சரிக்க 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 ஒரு நாள் வந்தது. வசனம் சொல்லுது, இவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன், இதுக்கு மேலே நீ பூமியில் இருக்க வேண்டாம், என் கூட வா. அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான். இதுக்கு மேலே நீ இங்கே என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம், என் கூட வா. ஏன் இதுக்கு மேலே நீ எதுக்கு இங்கே இருக்க? நீ என் கூட சஞ்சரிக்கிறவன் வந்து என் கூட அங்கேயும் சஞ்சரி. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் வச்சிருக்கிற ஆசீர்வாதம். ஆண்டவர் மட்டும் பிரியமானவனேன்னு சொல்லிட்டாருன்னா, அந்த இடத்துக்கு நீங்களும் வந்துட்டோம்னா ஆண்டவர் உங்களை என்னையும் கொண்டு போய் பரலோகத்தில் வைத்துக் கொள்வார். அப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்கள் நானும் வரணும். அப்படியே தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம், தேவனோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம், இருதயமும் தேவனுடைய இருதயமும் நம்ம இருதயமும் ஒன்றா இருக்கிற ஒரு அனுபவம். அப்படி தேவனோடு கூட நடக்க ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் நானும் தேவனும் அப்படியே பேச தொடங்கிட்டீங்கன்னா ஒரு நாள் வரும், இதுக்கு மேலே நீ இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம், வா போகலாம். மோசையை பார்த்து சொன்னார், மோசே வா மேலே போகலாம். எலியாவை பார்த்து சொன்னார், ஏறி வா மேலே இருக்கலாம். இந்த மாதிரி ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுவார். நீங்களும் நானும் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை எப்படி வச்சுருக்கோன்னா, நான் சாவர வரைக்கும் கிறிஸ்டியனாக நல்லபடியாக ஆவிக்குரியவனாக வாழ்ந்துட்டு சாகணுங்கிறது நம்ம தாட். கர்த்தர் அப்படி ஒன்றும் வைக்கவே இல்லை. கர்த்தர் சொல்கிறது என்ன தெரியுமா? நீ எனக்கு பிரியமானவனாய் 35 வயசில் வாழ்ந்தாலும் உன்னை நான் எடுத்துக்கொண்டு மேலே போகிறேன். எனக்கு பிரியமானவனாய் நீ எவ்வளோ காலத்துக்குள்ளே அந்த இடத்த அச்சீவ் பண்ணுறீங்களோ, அந்த இடத்துக்கு நீங்கள் வர்றீங்களோ, அதுக்கு பிறகு இந்த பூமியில் இருக்கிற எதுவும் உங்களை தடுத்து நிறுத்தாது. கர்த்தர் உங்களை தன்னோடு கூட எடுத்துக்கொண்டு மேலே போவார். நம்முடைய விருப்பமே எப்படி இருக்கு? நான் சாவர வரைக்கும் ஒழுங்காக வாழ்ந்துட்டு சாகணும், நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு சாகணும், நான் நல்ல பேர பிள்ளைகளை பார்த்துட்டு சாகணும். ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படின்னா நீ இன்னும் இங்கே தான் இருப்ப. ஏன்னா உன் விருப்பமே எது மேலே தான் இருக்குது? பூமி மேலே தான் இருக்குது. ஆண்டவரே, நான் எப்போ உங்கள் கூட வாழ்வேன், நான் எப்போ உங்களை சந்திக்க போகிறேன், நான் உங்களோடு கூட வாழணும். அப்படி ஒரு முடிவெடுங்க. வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் சொல்வார், எனக்கு பிரியமானவனாக நீ இருக்கிறாய், உன்னை நான் என்னோடு கூட வைத்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இந்த உபதேசம் கொஞ்சம் கடினமான உபதேசம் தான், எனக்கு தெரியும். ஏன்னா இந்த உபதேசத்தை தான் இயேசு சொல்ல வந்தார். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வருஷம் வாழ்கிறோன்றதே முக்கியம் இல்லை, எப்படி வாழ்கிறோங்கிறது தான் முக்கியம். வாழ்ந்து முடிச்சா 35 வயசுனா கூட சரி, கர்த்தர் எடுத்துக்கொண்டு மேலே போவார். 40 வயசுலாம் கர்த்தர் எடுத்துக்கொண்டு மேலே போவார். எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனோடு கூட சஞ்சரிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவன் பிரியமானவனை என்று நமக்கு சாட்சி கொடுப்பார். அல்லேலூயா. இந்த மாதிரி சபை, இப்படி தேவனோடு கூட சஞ்சரிக்கிற சபை வருகை வரைக்கும் காத்திருக்க வேண்டியதில்லை. எப்போ வேணாலும் கர்த்தர் உங்களை எடுத்துட்டு மேலே போயிடுவார். அதுதான் நம்ம டார்கெட், அதுதான் நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா, பிஸ்காவின் கொடுமுடிக்கு நம்ம ஏறிட்டோம்னா, அதுக்கு பிறகு கர்த்தர் சொல்வார், மேலே ஏறி வா. இதுக்கு மேலே நீ ஏறத்துக்கு ஒன்றுமே இல்லை. காணான பார்த்துட்டியா, பார்த்துட்டு வா, என் கூட வா. என்ன பண்ண போகிறேன்? நானே உன்னை பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உன்னை அடக்கம் பண்ணணுமோ என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், வா. கர்த்தர் எடுத்துக்கொண்டு மேலே போகிறேன். எத்தனை பேருக்கு இப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும்னு ஆசை இருக்குது? ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை உன்னதமாக, உச்சமாக, நான் இந்த உலகத்தில் இருக்கும் போதே நான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனாக, இந்த உலகத்தில் இருக்கும் போதே இதை வெறுக்கிறவனாக, இந்த உலகத்தில் இருக்கும் போதே பரலோகத்தை நேசிக்கிறவனாக, இந்த உலகத்தில் இருக்கும் போதே கண்மலை வெடிப்பு கொள்ள போய் தங்குகிற புறாவாக நீங்களும் நானும் மாறும்போது கர்த்தர் சொல்வார், என் பிரியமே,
என் ரூபவதியே உன்னில் பழுதொன்றும் இல்லையே அப்படின்னு கர்த்தர் கொண்டு போய் மேலே உட்கார வச்சுப்பார். அல்லேலூயா. நாம் எல்லாம் ஜெபம் பண்ண போகிறோம் தேவ சமூகத்தில். ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரே ஒரு எண்ணம் தான், ஒரே ஒரு தாட். ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமாய் நடக்கணும், உமக்கு பிரியமாய் நடக்கணும். நடந்து அப்படியே காணாமல் போயிடணும். நான் பிரியமா நடக்கிறதுக்கு காரணம், நிறைய பேர் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, நான் பிரியமா நடந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நானும் என் சந்ததியும் இந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருக்கணும், வியாதி இல்லாமல் நான் கடைசியாக நீடித்த ஆயுசோடு கூட மரணம் அடையணும், எனக்கு அப்புறம் என் பிள்ளைகள் இந்த பூமியில் நல்லா இருக்கணும். இதுதான் நம்ம தாட். இந்த தாட் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் தாட். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? நானும் என் தேவனும் சஞ்சரிக்கணும், நான் என் தேவனுக்கு பிரியமா நடக்கணும், நான் என் தேவனோடு கூட நடக்கணும், அவர் சொல்ற இடத்துக்கு நான் வரணும், அந்த மலையின் அனுபவத்துக்குள்ள நான் கடந்து வரணும். ஒரு நாள் வரும், என் பிரியமானவனே என்று சொல்லி கர்த்தரை எடுத்துக்கொண்டு அவரோடு வைத்துக் கொள்வார். இதுதான் புதிய ஏற்பாட்டில் நாம் எதிர்பார்க்க வேண்டியது. ஆனால் எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? வாழும்போது நல்ல ஆசீர்வாதமா, வியாதி இல்லாம, ஒரு 70-80 வயசு வரைக்கும் நீடித்த ஆயுசோட பேர பிள்ளைகளெல்லாம் பார்த்துட்டு நிம்மதியாக தூங்கும் போதே என் ஜீவன் போகணும். இது நாம் எதிர்பார்க்கிறதான ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையின் முடிவு. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்குற ஆவிக்குரிய வாழ்க்கையின் முடிவு என்னவென்றால், நீ வாழுகிற இந்த நாட்களிலேயே தேவனோடு சஞ்சரிக்கணும். உன்னுடைய இருதயமும் உன் எண்ணமும் தேவன் மேலே மட்டும் இருக்கணும். நீ உலக வாழ்க்கை வாழ வேண்டியதுக்கு தேவையான உதவிகளை அவர் செய்வார். ஆனால் உன்னுடைய என்னுடைய இருதயம் தேவனை நோக்கி இருக்கணும். ஒரு நாள் வரும், எனக்கு பிரியமானவனே என்று அவர் எடுத்துக்கொண்டு மேலே போவார். நம்முடைய சந்ததிகளை அவர் பாதுகாத்துக் கொள்வார். நம்மை பாதுகாத்த ஆண்டவர் நம்முடைய சந்ததியும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் நானும் என்ன சேர்த்து வச்சுட்டு போனாலும் அதை அவர்கள் தொலைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவர்களுக்கு இயேசுவை கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அவரை தொலைக்கவே முடியாது. அதுதான் உண்மையான பொக்கிஷம். பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்குற ஆஸ்தி, சம்பாத்தியம், வீடு, படிப்பு ஒரு நாள் அது செயலற்று போகும், மதிப்பற்று போகும். எத்தனையோ படிப்பு மதிப்பில்லாமல் போயிடுச்சு. ஆனால் நீங்கள் கொடுக்குற இயேசு விலையேற பெற்றவர். அவர் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வார். அப்போ நாம செய்ய வேண்டியது அவங்களுக்கு அதை கொடுத்துட்டு நாம தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவங்களா மாறணும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஒருவேளை ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பாரானா, நான் அப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே, நான் பிரியமானவனே என்று உயிரோடு இருக்கும் போதே சாட்சி வாங்கணும் ஆண்டவரே, நான் மற்றவங்கிட்ட சாட்சி வாங்கி பிரயோஜனம் இல்லை ஆண்டவரே. இன்னைக்கு நல்ல ஊழியக்காரன் சொல்லுவாங்க, நாளைக்கு தூக்கி போட்டு மிதிப்பாங்க. இன்னைக்கு செய்தி நல்லா இருக்கும்பாங்க, நாளைக்கு நல்லா இல்லைம்பாங்க. அவங்க மார்க் போடுறவங்க ஆண்டவரே. ஆனால் எங்களுக்கு சாட்சி கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் பரலோகத்திலிருந்து சாட்சி கொடுப்பார். என் பிரியமான புருஷனாகிய தானியேலே, என் பிரியமான ஏனோக்கே, என் பிரியமே, என் ரூபவதியே என்று அவர் சாட்சி கொடுப்பார். நாங்கள் அப்படி வாழணும். ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, தருமையான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் திருச்சபையானது உமக்கு முன்பாக எப்பொழுதும் சாட்சி உள்ள திருச்சபையாக, உன் வாயிலிருந்து சாட்சியை வாங்குகிற திருச்சபையாக ஆண்டவரே, பெரையா தெசலோனிக்கரை பார்க்கிலும் நாங்கள் இன்னும் சாட்சி வாங்குறவர்களாக எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உமக்கு பிரியமாய் நடக்க ஒரு ஏனோக்கை போல ஒரு நல்ல மனவாட்டியாக எங்கள் சபை மாறட்டும் ஆண்டவரே. கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட வசனங்கள் 100% பலன் கொடுப்பதாக எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.